श्री कृष्ण अद्वैत गदाधर शिवसदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवतम மூன்றாவது கேண்டோ 12வது அத்தியாயம் பிரம்மாவுடைய நெக்ஸ்ட் லெவல்ல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு. பிரம்மா வந்து தன்னுடைய கிரியேஷனை இப்ப ஆரம்பிக்கிறார். பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய இப்ப ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து என்னெல்லாம் படைக்கிறாரு, எப்படியெல்லாம் அவரு அவருடைய படைப்பு தொழில அவருக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது. ஈவன் தோ பிரம்மா வாஸ் இண்டிபெண்டன்ட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க், அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டாலும் அவர் இதுல இருந்து சில பாடங்களையும் கத்துக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் மைத்திரர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நமக்கு விதுரருக்கு சொல்றார். என்ன ஆச்சுன்னா, படைப்பை பற்றி இப்போ பிரம்மா என்ன செய்ய போறாரு, என்ன படைக்க போறாரு அப்படின்னு சொல்லினேன் அப்படின்னு சொல்லி விதுரர் வந்து மைத்திரர்கிட்ட கேட்கிறார். அப்போ வந்து பிரம்மா முதல்ல என்ன படைக்கிறாரு, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதீக உலகங்களுக்கு தேவையான பைண்டிங் ஃபோர்ஸஸ், முதல்ல கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகளை படைக்கணுமா இல்லையா, அதுதான் பிரம்மா முதல்ல படைக்க போறாரு. ஸோ முதல்ல அது பிரம்மா உருவாக்குறாரு. அதெல்லாம் என்னது, த கண்டிஷன்ஸ் வேர் த இக்னோரன்ஸ் தட் வுட் கீப் த லிவிங் என்டிட்டிஸ் ஹியர். இந்த பௌதிக உலகத்துல இந்த கட்டுள்ள ஜீவன்களை இங்க பராமரிக்கிறதுக்கு தேவையான இந்த அறியாமை என்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்ட பல விஷயங்களை பிரம்மா படைக்கிறார். அதுல 5 முக்கியமான பைண்டிங் ஃபோர்ஸஸ் படைக்கிறார். இதுல கேட்கிறார், 5 கயிறுகளா, அது சிறைக்கைதிகள் கட்டி போடுற மாதிரி ஒரு 5 கயிறுகளா? எஸ் 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 அப்படின்னு சொல்லி மைத்திரி சொல்ல. அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, 5 கயிறுகள். செல்ஃப் டிசிப்ஷன், சுய ஒரு இது இருக்காது, மதிப்பீடு இருக்காது. அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்னை பற்றிய ஒரு இது இல்லாம, தன்னால என்ன செய்ய முடியும், தன்னுடைய சக்தி, தன்னுடைய இன்டென்ஷன், தன்னை எதுக்காக நம்ம வந்தோம், அப்புறம் வேற ஸோ அந்த வாழ்வினுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத தன்மை, என்னதான் செல்ஃப் டிசிப்ஷன். இது ஒண்ணு. அடுத்தது த சென்ஸ் ஆஃப் டெத், மரண உணர்வு, மரண பயம்னு சொல்ல முடியாது, மேபி த சென்ஸ் ஆஃப் டெத். மரணம் என்பது நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கு, நம்ம ஆக்சுவலா அதை தொடர்ந்து தான் போறோம். ஸோ இது ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ். அடுத்தது த ஆங்கர் we feel after frustration, நமக்கு வரக்கூடிய அந்த கோபம். ஆஃப்டர் ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு சில ஏதோ ஒன்று நடந்த பிறகு அதனால நம்மளுடைய ஆர்டர், நம்மளுடைய டிசிப்ளின், நம்மளுடைய அதாவது உண்மை நிலைமை எல்லாமே தடுமாறி போய் நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாமே நம்ம வந்து கோபப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் தட் ஆங்கர். அந்த மாதிரி ஆஃப்டர் பை ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையோடைய பாதிப்பு நம்மளுடைய கோபமாக வெளியே வந்து அது ஏதோ ஒரு புதிய ஒரு சிக்கல்களை உருவாக்குது. ஸோ இதுதான் அடுத்த பைண்டிங் ஃபோர்ஸ். அதனால நம்ம என்ன ஆகுறோம்னா பைண்டிங், அகெயின் வி பைண்டிங். அப்புறம் ஃபால்ஸ்லி திங்கிங் தட் வி ஓன் எனிதிங். அது மாதிரி இது நம்ம தவறாக நம்ம எல்லாத்தையும் உரிமை கொண்டாடுறது, நிராகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நம்ம நிராகரிக்க முடியாத விஷயங்களும் இருக்கு. அதே நேரத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதும் தவறா போயிடுறது. ஸோ நமக்கு இதெல்லாம் சொந்தமா இருக்குது, அது சொந்தமா இருக்கு அப்படிங்கறத நினைக்கிறதே ஃபால்ஸ் திங்கிங். அப்புறம் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆஃப் ஹூ ஆர் ரியலி ஆர், நம்ம யாரு அப்படிங்கிறத அந்த உண்மை நிலையை நம்ம மறந்து போயிருக்கோம், அது ஒரு பைண்டிங். ஸோ இந்த மாதிரி 5 வகையான பைண்டிங் ஃபோர்ஸஸ் கட்டுப்படுத்தக்கூடிய, நம்மளை இங்க அறியாமை வலையிலேயே நம்மளை வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த முதல்ல பிரம்மா படைக்கிறார். பிரம்மாக்கு இதுல இஷ்டம் இல்லை, பட் எனிவே முதல்ல இங்க
மெட்டீரியல் வேர்ல்டுல நம்ம எல்லாத்தையும் தக்க வைக்கணும்னா இது தேவைப்படுது. ஏன்னா இது பகவானுடைய இல்லூஷரி, பகவானுடைய புறச்சக்தினால உருவாக்கப்பட்டது. அதுக்கு இந்த மூலகங்கள் தான் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி இந்த 5 விஷயங்கள், அதாவது செல்ஃப் டிசெப்ஷன், சென்ஸ் ஆஃப் டெத், ஆங்கர், அப்புறம் ஃபால்ஸ் திங்கிங், அண்ட் தென் ஃபர்கெட்ஃபுல்னஸ். ஸோ இந்த 5 விஷயங்களை பிரம்மா முதல்ல படைக்கிறார். அப்புறம் இந்த these negative creations were required before the living entities came into the world. Otherwise, it would have been impossible for them to live in the material world. இந்த பௌதிக உலகத்துல இந்த ஜீவன்கள் கட்டுண்ட நிலையில வசிக்கிறதுக்கு இது தேவைப்படுகிறது. அதனால இதை படைச்சுதான் ஆகணும். However, Lord Brahma didn't feel good about this. இதுல அவருக்கு பிரம்மாக்கு ஒன்றும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. பட் கடமை செய்தாகணும், அதனால செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அடுத்த படைப்பை உருவாக்குறதுக்கு அப்படி தன்னை திங்க் பண்ணும் பொழுது then he generated the 4 sages who represent the knowledge. அதுக்கப்புறம் இந்த பைண்டிங் ஃபோர்ஸ் எல்லாம் உடைச்சு மக்களை அறிவு பாதையில் அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு படைப்பை உருவாக்கணும்னு சொல்லி 4 குமாரர்களை பிரம்மா படைக்கிறார். இந்த 4 குமாரர்களும் இந்த தன்னுணர்வு பாதையில முதலாக கிருஷ்ண உணர்வை, சாஸ்திரங்கள் விதிமுறைப்படி கிருஷ்ண உணர்வை எடுத்து சொல்வதற்காக அவர்கள் வெளியில வர்றாங்க. அப்புறம் பிரம்மா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய ஜனத்தொகை உற்பத்தி பண்ணுங்க அப்படி சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அது முடியாது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா கிருஷ்ண கான்சியஸ்ல பக்தி தொண்டில ரொம்பவும் செல்ஃப் தானாவே அவங்க ஒரு முக்தி பெற்ற ஆத்மாக்களாக அவங்க வெளியே வந்ததுனால, ஏன்னா பிரம்மா அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல அவங்கள படைக்கிறார். நல்ல ஒரு வழிகாட்டியா இந்த மாதிரி பைண்டிங் போர்ஸ் தப்பிச்சு போறதுக்கான வழிகளை கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பை உருவாக்கணும்னு அவர் நினைச்சு படிச்சதுனால அவங்க ஃபுல்லா அதுலயே வந்துட்டாங்க. திரும்பி அவங்கள போய் நீங்க திருமணம் பண்ணி பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஏன்னா இப்பதான் படைக்க ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு பாப்புலேஷன் ஜனத்தொகை வேணும், அதனால நீங்க போய் ஜனத்தொகை உற்பத்தி பண்ணுங்கன்னு அவங்க அது முடியாண்டாங்க. ஏன்னா அது ஜனத்தொகை உற்பத்தி பண்ணா மறுபடியும் நம்ம புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு மாட்டிப்போம். எங்க வேலை என்லைட்மெண்ட், எல்லாத்துக்கும் தன்னுணர்வு கொடுக்கறது. ஸோ திருமண வாழ்க்கை அதுக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதனால பிரம்மாக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், தன்னோட மகன்கள் தன்னுணர்வு அடைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்டளைய ஏற்றுக்க மாட்டாங்கிற ஒரு கோபம் அவருக்குள்ள வந்தது. ஸோ பிரம்மாவுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவருக்கே சில தொந்தரவுகளை இப்போ ஆரம்பிக்குது. ஸோ அந்த கோபம் அப்படியே ரைஸ் ஆகி அவருடைய புருவ மத்தியில போய் நிக்குது. The heat of his anger gathered in between the eyebrows. அந்த புருவ மத்தியில அந்த கோபம் போய் ரொம்ப போய் சேர்ந்த உடனே என்னாச்சு, and to his surprise another child was born. அப்போ இன்னொரு குழந்தை அந்த புருவ மத்தியில இருந்து பிறக்குது. அந்த சைல்டு, அந்த குழந்தை சிகப்பும் நீளமும் கலந்த ஒரு கண்ணத்துல இருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே பயங்கரமா கத்தி அழுவுது. அப்படியே தரையில விழுந்து வறண்டு உருண்டு கை காலெல்லாம் உதச்சுட்டு அழுகுறாரு. அப்புறம் தலைமுடியெல்லாம் விரிஞ்சு கிடக்கு, கத்துது. அப்புறம் பார்த்தா அந்த குழந்தை திடீர்னு பேசுது. என்ன பேசுது? ஐ வாண்ட் டு நோ மை நேம். என் பேர் என்ன சொல்லுங்க. டிமாண்ட் த சைல்டு அட்மிட் இஸ். பார்த்த உடனே பிரம்மாக்கு என்னென்ன புரியல. என்னடா நம்ம கோபத்துல இது மாதிரி வந்துச்சா, இல்ல நம்ம அவசரப்பட்டு நம்முடைய வேலைய தவற விட்டுட்டோமா அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தை கேக்குது, என்னோட வீடு எங்க இருக்கு? அப்புறமா அந்த குழந்தை கேக்குது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தை எந்திரிச்சு உட்காந்து கண்களை எல்லாம் தொடச்சுட்டு பிரம்மாவை ரொம்ப காமா பாக்குறாங்க. பிரம்மாவை அந்த குழந்தைய ஊத்து பாக்குறாரு. அப்புறம் பிரம்மா பேசுறாரு, பிகாஸ் யூ கிரைட் சோ ஆங்ஷியஸ்லி யுவர் நேம் வில் பி ருத்ரா. நீ பிறந்த உடனே இந்த மாதிரி கத்தி சத்தம் போட்டு அழுதுனால உன்னுடைய பேரு ருத்ரா அப்படின்னு சொல்லுங்க பிரம்மா.
யூ வில் லிவ் இன் த ஹார்ட். நீ எங்கெல்லாம் போய் இருக்கணும்? இந்த இதயத்துல, இந்த புலன் நுகர்வுல, காற்றுல, உயிர் மூச்சுல, ஆகாயத்துல, நெருப்புல, தண்ணியில, பூமியில, சூரியன்ல, சந்திரன்ல, எல்லா இடத்துலயும் நீ போய் இருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் ஐ வில் கிவ் யூ 11 நேம்ஸ். உனக்கு நான் 11 பேர்களை கொடுக்குறேன். அண்ட் யூ வில் ஹாவ் 11 wives. உனக்கு 11 மனைவிகளையும் கொடுக்குறேன். who will be called ருத்ராணிஸ். அவங்களுக்கு ருத்ராணிகள். now go and live in those planets with your wives and have many children. So we have populated this material world. So நீ இந்த 11 மனைவிகளை அழைச்சிட்டு போய் இந்த பௌதிக உலகத்துல இந்த பகுதிகளில் போய் நீ குடியேறி ஜனத்தொகையை பெருக்கணும். உடனே ருத்ரா தன்னுடைய மனைவிகள் 11 பேரோட போய் பிரம்மா குறிப்பிட்ட பகுதிகளில் போய் குடியேறி அப்புறம் அவங்க நிறைய குழந்தைகளை பெற்று எடுக்கிறாங்க. ஈச் வித் த சேம் ஸ்ட்ரென்த், ஃபுரி அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தேர் ஃபாதர். அவங்களுடைய தந்தையை போலவே கோபம், வேகம் எல்லாம் நிறைந்த குழந்தைகளா பெற்றெடுத்து அவங்க எல்லாம் திரும்பி வராங்க. மோர் தென் பிரம்மா ஹேட் ஆன்டிசிபேட்டட். பிரம்மா எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே அவங்க ரொம்ப வந்துட்டாங்க. These unlimited number of children came together and tried to take over the universe. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தையே அவங்க கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் அழிக்கவும் முற்படுறாங்க. With the funny names from their eyes and even trying to attack him. அவங்க கோபத்தினால அவங்க காரியங்கள் பிரம்மாவே தாக்குவதற்கு முற்படுகிறார்கள். ஸோ பிரம்மா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் பிரம்மாவுக்கு வருது. அப்புறம் அவன் சொல்றாரு ருத்ராட்ட, போதும் நீங்க ஜனத்தொகை உற்பத்தி பண்ணது, இப்போ நீ போய் தபஸ் பண்ணு ஃபாரஸ்ட்ல போய் அப்படின்னு. எப்படியோ ஒரு வழியா ருத்ரரை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தோன்னே he instructed Rudra not to create living entities of this nature anymore and go to the forest and engage in finance. போய் காட்டுல போய் நீ தம்மம் பண்ணா போதும்பா, நீ ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் போதும், ஓகே. In this way you gain the favor of the supreme person of your God. பகவானுடைய அனுகிரகத்தினால பிரம்மாவுடைய பிரார்த்தனை பண்ணி ஒரு வழியா ருத்ரரை சமாதானம் பண்ணி காட்டுக்கு அனுப்பிச்சு வைத்தார். ருத்ரா என்ன பண்ணார்? ரெஸ்பெக்ட்ஃபுல்லி circumambulated பிரம்மா and made his way to the forest to engage in finance. ருத்ரா தன்னுடைய தந்தைய சுற்றி வரம் வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுல போய் தபஸ் பண்ண போயிட்டார். அப்புறம் என்னாச்சு? தென் breathing a sight of relief, பிரம்மா created 10 more sons. அதுக்கப்புறம் பிரம்மா ஒரு மூச்சு நிதானப்படுத்தி ஒரு மூச்சு வாங்கி அப்புறம் 10 மகன்களை படைக்கிறார். ஈச் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி. தன்னுடைய உடல்ல பல பகுதியிலிருந்து அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். who became great sages. அவங்கெல்லாம் ரிஷிகள், சாதுக்கள். 10 சாதுக்களாகும். ஸோ அதுல நாரதமுனி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தெம். நாரதமுனி மிக முக்கியமான ஒரு நபராக வருகிறார். அப்புறம் who also delivered the supreme law to any person. From அதன் பிறகு என்ன ஆகுது? From his body and mind, உடலாலும் மனதாலும் பிரம்மா அடுத்தது படைக்க ஆரம்பிக்கிறார். என்ன படைக்கிறாரு? பிரம்மா கிரியேட்டட் சேஜ் கர்தம முனியை படைக்கிறார் வராரு. அதுக்கப்புறம் இந்த சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. ரிலிஜன், இர்ரிலிஜன், லஸ்ட், ஆங்கர், கிரீட். என்ன ரிலிஜன்னா தர்மம், அதர்மம், காமம், கோபம், பேராசை. அதன் பிறகு பவர் ஆஃப் ஸ்பீக்கிங், பேச்சாற்றல். அப்புறம் கடல். அப்புறம் சின்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ், பாவ காரியங்கள். இதெல்லாமே பிரம்மா படைக்கிறார். Thus Lord Brahma created a daughter named, then Lord created a daughter named Vak. அதன் பிறகு இவ்வளவு நேரம் படித்தது போக இப்போ ஒரு மகள், பிரம்மாக்கு ஒரு பெண் குழந்தைய படைக்கிறார். இப்ப மறுபடியும் பிரம்மா அகைன் வாஸ் இன் ட்ரபிள். பிரம்மா மறுபடியும் பிரச்சனை மாட்டார். எப்படி? அந்த பெண் குழந்தை
She was so beautiful that Brahma became attracted to her. அந்த குழந்தை ரொம்ப பெண் அழகா இருந்தாங்க. பிரம்மாவே அதுல மயங்கி போயிட்டார். தன்னுடைய மகள் மேலே அவருக்கு மயக்கம் வருது. ஷேம். நிலைமை எப்படி மோசமாகுது பாருங்க. திஸ் மோட் ஆஃப் இக்னோரன்ஸ், அந்த அறியாமை, இந்த பகவானுடைய புறச்சக்தி, த பைண்டிங் ஃபோர்ஸஸ், த குணாஸ் ஆர் வெரி வெரி டேஞ்சரஸ். ரொம்ப 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 பவர்ஃபுல். மெட்டீரியல் வேர்ல்ட்ல என்ன வேணா நடக்கலாம். பிரம்மா அது எக்ஸிபிஷன் கிடையாது. பிரம்மா அதுக்கான பிரார்த்தனை எல்லாம் வச்சிருக்கிறாரு. பட் ஸ்டில் ஏன் இப்படி நடந்துச்சு? விதுரர் குறுக்கிடுறாரு. நோ, வை இட் வாஸ் ஹேப்பன் மைத்ரேயா, என்ன இப்படி சொல்றீங்க? உண்மையிலே இதுவா? உண்மையாது அப்படின்னு மைத்ரேயர் வந்து அப்படியே தடையத்துல விட, ஆமாம்மா பிரம்மா என்ன யாரா இருந்தாலுமே இதுல பிரச்சனையில மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எவ்ரிதிங் வாஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லார்ட். பகவானுடைய ஏற்பாடு தான் எல்லாமே பிரம்மாவுக்கு ஒரு பாடம். இதுல இருந்து கத்துக்க போறாரு. அதன் பிறகு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி மைத்ரேயர் மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. என்ன பண்றாருன்னா, சோ பிரம்மாக்கு தன்னுடைய மகள் வாக் மேல ஆசை வந்துருச்சு. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளும் இனவிருத்தி பண்ணி ஜனத்தொகை பெருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அந்த நேரத்துல அவர் படிச்ச 10 மகன்கள், அந்த சேஜஸ் எல்லாம் சேர்ந்து பிரம்மா கிட்ட போய் சொல்றாங்க, என்னப்பா நீ வந்து யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பீயிங் ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ். நீங்க தான் வந்து எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கணும். நீங்களே இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹவு இட் இஸ் நாட் குட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது ஒன்றும் புரோஜனம் ஆகல. பிரம்மாவுடைய அதாவது ஒரு இல்லூஷரி எனர்ஜியில அறியாமையில மாட்டிருக்கவனுக்கு என்னதான் புத்திமதி சொன்னாலும் ஏறாது. ஸோ அந்த மாதிரி பிரம்மாவோட நிலைமை ஆயிடுச்சு. சரி, இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள் விஷயம்லாம் என்ன பண்றாங்கன்னா, பகவானுக்கிட்ட போய் நம்ம சொல்றது, விஷ்ணுகிட்ட போய் சொல்றது தான் இது சரியாகும் சொல்லி their attempt to bring him to his senses were not working. வேலை செய்யறதுனால the sages then desperately prayed to the Lord Vishnu. அவங்க பகவான் விஷ்ணுகிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, accept our humble obeisance, dear Lord Vishnu, for creating the wonderful cosmos. We have tried to persuade our father to do this right thing, but we are failing. Only you can help this situation. Only you can protect the religion. ஸோ நீங்க தான் இந்த சூழ்நிலையை சரிப்படுத்த முடியும். எங்க அப்பா படிச்சதுக்கான நோக்கம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, இதுல நீங்க தான் தலையிட்டு சரி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். அப்புறம் விஷ்ணு என்ன பண்ணா, the Lord worked his magic by allowing Brahma to recognize his mistake. இப்போ பிரம்மாவுடைய தவற உணரக்கூடிய வகையில பகவான் அவருக்கு அவருடைய அந்த இலூஷரி எனர்ஜில இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கொடுக்குறாரு. அப்புறம் பிரம்மாவுக்கு சுயநினைவு வந்துருச்சு. லார்ட் பிரம்மா became to so ashamed and disgust with his behavior that he gave up his body. என்னடா என்ன மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், மேஜர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பிரம்மா ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அந்த இதையே விட்டுட்டார். அப்புறம் ரொம்ப ரியலைஸ் பண்றாரு, எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பண்ணணும், நம்மளே இதை மாட்டிட்டோம். ஸோ த illusory energy is so powerful அப்படிங்கிறத பிரம்மா ஒத்துண்டார். பிரம்மா thought deeply of how to recreate the material world as he had done in the past millennium. ஏன்னா இந்த 10 சேஜஸும் சொல்றாங்க, பிரம்மாக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இது மாதிரி முன்னாடி வந்த பிரம்மாக்கள் யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பை செய்யவே இல்லை. தன்னுடைய சொந்த மகளே திருமணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க அவங்க ஆசைப்படல. நீங்க என்ன புதுசா இந்த மாதிரி ஒரு பண்றீங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரம்மா இதெல்லாம் உணர்ந்து மறுபடியும் அவர் மெடிடேஷன் எல்லாம் பண்ணி, as he contemplated this, the 4 Vedas sprung from his 4 mouths. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல பிரம்மா சிந்திக்க தொடங்கின உடனே பிரம்மாவுடைய 4 வாய்கள்ல இருந்தும் 4 வேதங்கள் வந்து பிறகு. Then from his body came the paraphernalia of sacrifice, hymns. இப்ப நல்ல விஷயங்கள்லாம் பிரம்மா கிட்ட இருந்து வருது. என்னது? யஜ்யம், யாகம், வேத மந்திரங்கள், அப்புறம் அந்த சயின்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆர்குமெண்ட், தர்க்க சாஸ்திரமா வருது. அப்புறம் மாரல் ரூல்ஸ், யமா நியமா, சமூக கோட்பாடுகள்லாம் வருது. மந்திரங்கள்லாம் வருது. அப்புறம் இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்,
எழுத்துக்கள் அதெல்லாம் வருது, போய்ட்ரி கவிதைகள் வருது, அப்புறம் இசை வருது. He also created medical science, அதர்வா வேதம், அர்த்த சாஸ்திரம் இதெல்லாம் வருது. மிலிட்டரி சயின்ஸ், அதான் அர்த்த சாஸ்திரம். மியூசிக்கல் ஆர்ட், இசை கல்வி இதெல்லாம் வருது. அப்புறம் ஆர்கிடெக்சரல் சயின்ஸ், ஆல் ஃப்ரம் த வேதாஸ், இந்த கட்டிடக்கலை இதெல்லாம் வந்து வேதங்கள்ல இருந்து எல்லாமே தனித்தனியா பிரம்மாட்ட இருந்து இப்போ பிரம்மாவால படைக்கப்படுகிறது. அண்ட் டு டீச் த ஃபோர் லெக் ஆஃப் ரிலீஜன், இந்த சமூகத்தினுடைய 4 தூண்கள் கால்களாக வருது. என்னது? எஜுகேஷன், சேரிட்டி, ஃபினான்ஸ் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். கல்வி, சேரிட்டி, தானம், ஃபினான்ஸ் தபசு, அப்புறம் ட்ரூத்ஃபுல்னஸ் உண்மை. ஸோ எல்லாம் வந்துருச்சு. லார்ட் பிரம்மா கிரியேட்டட் த 4 சோஷியல் ஆர்டர்ஸ். இப்போ 4 சமூக பிரிவுகளையும் பிரம்மா படைக்கிறார். என்னது? பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி. இப்படி பிரம்மா நல்ல விஷயங்கள் எல்லாம் வரிசையா படைச்சுட்டே போறார். அதன் பிறகு நெக்ஸ்ட் ஓம்காரா, பிரணவ ஓம்காரா, முக்கியமான அந்த பிரணவ ஓம்கார மந்திரம், ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் இப்போ மேனிஃபெஸ்ட் ஃப்ரம் த பிரம்மாஸ் ஹார்ட், பிரம்மாவோட இதயத்துல இருந்து அந்த ஓம்கார மந்திரம் வருகிறது. வேதிக் வேம்ஸ், அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் and the alphabet also emanated from him. The Lord gave him multifractional energies from which all the demigods also manifest. பகவான் அந்த பிரம்மாவுடைய பல்வேறு சக்திகள் அவருடைய மனசு மற்றும் உடலில் வந்து மேலும் பலவிதமான தேவதாக்கள்லாம் தோன்றுகிறார்கள். Brahma then accepted a different body in which he was allowed to have children. Unlike his previous body, his new body would help him in the service of creation. Now he stood up and looked around. பிரம்மா இது மாதிரி பல்வேறு நல்ல விஷயங்கள் எல்லாம் படைச்ச பிறகு எழுந்திரிச்சு நின்று பார்க்கிறாரு. அரௌண்ட் த மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டாச்சு, நடவடிக்கைகள்லாம் தொடங்கிடுச்சு, எப்படி இருக்கு அப்படிங்கிறத எழுந்து நின்று பார்க்கிறாரு. He saw his son Sages, who were spiritually very strong. அந்த 4 குமாரர்களை முதல்ல பார்க்கிறாரு. அவங்க ஆன்மீகத்தின் ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. But still they wasn't quite satisfied. ஒரு அதிருப்தி அவர்களுக்கு ஏற்படுது. You see, they had followed their father's instruction to have children, but they had no interested in the population as much as they had expected. ஸோ அவங்களுக்கு குடும்ப இல்வாழ்க்கையில விருப்பம் இல்லை, பட் ஆன்மீக பயிற்சிகளை அவங்க மேற்கொண்டிருக்கிறார்கள். பிரம்மா ஓகே, மறுபடியும் நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அடுத்த சிக்கல்ல மாட்டிக்குவோம். ஸோ வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் இன் திங்கிங். நினைக்கிறதே நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையான, நம்முடைய சிந்தனை, நம்முடைய மனது படைக்கக்கூடிய ஒரு சக்தியில இருக்குது. அதனால அதை ப்ராப்பர் டைரக்ஷன்ல கொண்டு போகணும் அப்படின்னு பிரம்மா விரும்புறார். பிரம்மா felt defeated. I tried my best to make this work, he said to himself in destiny. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டேன், பட் ஆனால் இவங்க எதிர்பார்த்து நம்ம செய்யலை, என்ன பண்ண முடியும்? எனிவே எவ்ரிதிங் இஸ் ஓகே, எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற வழியில பகவானுடைய விருப்பப்படி நம்ம செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. I have really tried to increase the population in this world. Maybe it's just meant to be. நான் இந்த ஜனத்தொகையை அதிகரிக்க விரும்புறேன், பட் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி பகவான் பிரம்மா பிரார்த்தனை பண்ற. This must be destiny. This must be how the Lord wants it to be. பகவான் என்ன விரும்புறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பிரம்மா ஃபர்தரா பிரார்த்தனை பண்றார். As he thought in this way, இந்த மாதிரி பிரம்மா பிரார்த்தனையை நினைச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து சடன்லி 2 உடல்கள் அவர்கிட்ட இருந்து படைக்கப்படுறாங்க. 2 bodies suddenly appeared from him. 2 பேர் அவர்கிட்ட இருந்து பிறக்கிறாங்க. The forms, ஒருத்தர் வந்து மேல் அண்ட் ஒன்னொருத்தர் ஃபீமேல், ஒரு ஆண் ஒரு பெண். They were forms of man and woman which untied together. The man was called Swayambha Manu. அவர்தான் ஸ்வயம்புவ மனு. இப்பதான் மனு வராங்க. அந்த உமன், அந்த பெண் வந்து சதரூபா அப்படின்ற பெண். ஸோ இவங்க தான் இப்ப இந்த மனித வர்க்கத்தையே உருவாக்க போகிறார்கள். They had 2 sons named உத்தானபாதா and பிரியவர்தா. அவங்க 2 குழந்தைகளை பிறக்க வைக்கிறாங்க. And 3 daughters, அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள்.
என்னது அகுதி, தேவகுத்தி, பராசுதி, இப்படி 3 பெண் குழந்தைகள். அப்புறம் என்ன பண்ணாங்க, அகுதி மேரிடு சாஜ் ருஷி, அவர் வந்து ருஷியை கல்யாணம் பண்ணிட்டாரு. தேவகுத்தி வந்து கருதம முனியை கல்யாணம் பண்ணாங்க. பராசுதி மேரிடு தக்ஷணா கல்யாணம் பண்ணினாங்க. To Brahma's surprise, they did just as he had wanted all along. பிரம்மாவுடைய விருப்பம் இப்போ நிறைவேற நடந்தது. என்ன நடக்குது? They had many children. அவங்க நிறைய குழந்தைகளை இப்படி சந்ததிகள் விருத்தி பண்ணிட்டே போறாங்க. They populated the world. இந்த உலகம் பூரா ஜனத்தொகை உருவாக்கப்பட்டுச்சு. Finally, bringing many living entities into existence with suitable bodies. கடைசியா பலவிதமான 84 லட்சம் வகையான உடல்கள்ல ஜீவராசிகள் வந்தாச்சு. இட் வாஸ் ஒர்க்கிங். இது நிறைவேற்றப்பட்டது, நடத்த முடிஞ்சாச்சு. மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ரெடி. பௌதிக உலகம் தயாராகிவிட்டதே தன்னுடைய நடவடிக்கைகள், கர்ம வினைகளை. இட் வாஸ் ஃபைனலி ஹேப்பனிங். ஸோ பிரம்மா இப்படியாக தன்னுடைய படைப்பை ஒரு வழியா நிறைவேற்றி முடிச்சார். ஸோ இதை பத்தி தான் இதில் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம படிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொடுத்தது ஓவர்வியூ. இதுல வந்து என்ன ஸ்லோகங்கள், எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம மொத்தம் இதுல வந்து 57 ஸ்லோகங்கள் இருக்கு. 57 ஸ்லோகங்கள்ல முதல் 3 ஸ்லோகங்கள் வந்து அந்த 5 பைண்டிங் ஃபோர்ஸஸ், அக்ஞானா, அறியாமைக்கு தேவையான 5 விஷயங்களை படிச்சதை பத்தி சொல்லப்பட்டிருக்கதை பார்த்துட்டோம். அப்புறம் 4ல இருந்து 6 வரைக்கும் குமாரர்கள் படைப்பு, 7ல இருந்து 7 வரைக்கும் ருத்ரா, அப்புறம் பிரம்மாவுடைய கோபம், ஸோ அதை பத்தி. அப்புறம் 21ல இருந்து 27 வரைக்கும் வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பிரம்மாஸ் பாடி அண்ட் மைண்ட். பிரம்மாவுடைய மனதில் இருந்து உடலிருந்து பிறந்த பல விஷயங்கள் இந்த பார்த்தோம் இல்லையா. 10 மகன்கள், மரீச்சி, கர்தமா, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் 28ல இருந்து 33 வரைக்கும் பேசுறாங்க மக்கள் வாக்கு. அதனால ஏற்பட்ட பிரம்மாவுக்கு ஏற்பட்ட குழப்பம், அவருடைய தடுமாற்றம், அப்புறம் அந்த 10 ரிஷிகளும் போய் பிரார்த்தனை பண்ணது, வேண்டிக் கொண்டது, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அது 34ல இருந்து 49 வரைக்கும் என்னுடைய ஸ்லோகங்கள் ஃபர்தர் கிரியேஷன்ஸ். மேலும் பிரம்மாவுடைய படைப்புகள் 4 வேதங்கள், உபவேதாஸ், பஞ்சம வேதா, இப்படி தர்மங்கள், தர்மங்கள் எல்லாம் படைக்கிறார். தர்மத்தினுடைய 4 தூண்கள், அப்புறம் சமூக பிரிவுகள் படைக்கிறார். 50ல இருந்து 57 ஸ்லோகங்கள் ஸ்வயம்ப மனு அண்டு சத்தரூபா. ஸ்வயம்பு மனு கடைசியாக வராது, சத்தரூபா மனைவி வராங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அதன் பிறகு அவங்க கர்தம முனிய ஒருத்தர் மணக்கிறாங்க, மரீச்சியை மணக்கிறாங்க, ஒருத்தர் தக்ஷணா மணக்கிறாங்க. அப்படி அந்த சமூகம், மனித ஜனத்தொகை பெருக்கப்படுகிறது. ஸோ இப்படியாக படைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இந்த பௌதிக உலகம் செயல்பாட்டுக்கு வந்து விட்டது அப்படின்றத அவ்வளோ பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் படிக்கலாம். மைத்ரேய உவாச்ச இதி தே வர்ணித சக்தா கலாக்ய பரமாத்மனஹ மகிமா வேத கர்ப்போதயா யதாஸ்ராஷின் நிபோதமே. மைத்ரேய உவாச்ச, மைத்ரேய கூறினார். இதி இவ்வாறு, தே உனக்கு, வர்ணித விளக்கப்பட்டது, ஷக்தா ஓ விதுரரே, கால ஆக்யா நித்திய காலத்தின் பெயரினால், பரமாத்மன பரமாத்மாவின் மகிமா பெருமைகள், வேத கர்ப்ப வேதங்களின் உறைவிடமான பிரம்மதேவன், அத்தா இதன் பிறகு, யதா இருதலை போன்று, அஷிராஷி படைக்கப்பட்டது, நிபோத புரிந்து கொள்ள முயற்சிப்பாயாக, மே என்னிடமிருந்து.
ஸ்ரீ மைத்திரேயர் கூறினார், ஓ கல்வியை சார்ந்த விதுரரே, இதுவரையில் காலம் போன்று செயல்பட்டு வரும் முழுமுதற் கடவுளின் பெருமைகளை பற்றி உனக்கு விளக்கினேன். இப்பொழுது நீ என்னிடமிருந்து அனைத்து வேதங்களுக்கும் உறைவிடமாக திகழும் பிரம்மதேவரின் படைப்பினை பற்றி அறிந்து கொள்வாயாக. Sri Maitreya said, whole land Vedura, so far I have explained to you the glories of the form of the Supreme Personality of the Godhead in this future of Kala. Now you can hear from me about the creation of Brahma, the reservoir of all Vedic knowledge. எல்லா விதமான வேத சாஸ்திரங்கள்ல இருந்தும் பிரம்மா இப்போ அவருடைய கடமையை நிறைவேற்ற போறார். அவருக்கு படைப்பினுடைய அவர் வந்ததனுடைய நோக்கமே முதல் லிவிங் பீயிங், ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டியா பிரம்மா படைக்கப்பட்டது. அவரு தொடர்ந்து மேலும் இந்த ஜட பிரபஞ்சத்தை படைப்புகளை எல்லாம் உருவாக்கி, சூழ்நிலைகளையும் உருவாக்கி, இந்த ஜீவராசிகளை அங்கங்க குடியமர்த்தக்கூடிய மிக மிக கடினமான ஒரு பொறுப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடினமான காரியத்தை எப்படி அவர் செயல்படுத்துறார், அதுல ஏற்படக்கூடிய அவருக்கு சில சங்கடங்கள், அதுல இருந்து எப்படி அவர் தாண்டி வர போறார், எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். கெட் ரெடி அப்படின்னு சொல்றார். ஸோ நெக்ஸ்ட், சசர்ஜக்ரே அந்த தமாஷிரம் அததாமிஸ்ர ஆதிக்ரேத் மகாமோகம் ச மோகம் ச தமஸ்தாஞான விருத்தய சஜர்ஜ படைத்தல், அக்ரே முதலில், அந்த தாமிஸ்ரம் மரண உணர்ச்சி, அத பிறகு தாமிஸ்ரம் எண்ணம் நிறைவேறாததினால் வரும் ஆத்திரம், அதிகம் மகாமோகம் அனுபவிக்கும் பொருட்களின் மீதான உரிமை, ச மேலும் மோகம் மாயக்கருத்து, ச மேலும் தம சுய அறிவின் இருள், ச அதே போன்று அஜ்ஞானம் விருத்தய ஈடுபாடுகள். என்ன படிக்கிறாரு நெக்ஸ்ட், பிரம்மதேவர் முதலில் சுய வஞ்சனை, மரண உணர்ச்சி, எண்ணம் நிறைவேறாததினால் வரும் ஆத்திரம், தவறான உரிமை, உடலியர் மாயக்கருத்து அல்லது ஒருவனது உண்மையான அடையாளம் பற்றிய மறதி போன்ற ஐயுற கொள்கைகளையே படைத்தார். இந்த 5 விஷயங்கள் எப்படி இந்த பௌதிக உலகத்துல எல்லாத்தையும் பைண்டிங் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது, அதுக்கு தேவையான இந்த 5 விஷயங்கள் பிரம்மா படைக்கிறார். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பிரம்மா ஃபர்ஸ்ட் கிரியேட் தி நேசன்ட் என்கேஜ்மெண்ட் லைக் செல்ஃப் டிசெப்ஷன், அப்படின்னா லோ செல்ஃப் எஸ்டீம்டு பர்சனாலிட்டி, தன்னை பற்றி ஒரு தவறான ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிறவங்க. அவங்க எப்படி எக்ஸாம்பிள் அது எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து எப்பவுமே கிரெடிட் தனக்கே வரணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது, தங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதை மற்றவங்க தலையில போட்டு விட்டுப்பாங்க. மற்றவங்க ஏதாச்சும் நல்ல காரியம் பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட்டை தாங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் பேசிக் அதனுடைய இது, அந்த லோ என்ன சொல்றது, செல்ஃப் டிசெப்ஷன். ஸோ இந்த மாதிரி பிஹேவியர் உள்ளவங்க அந்த லோ செல்ஃப் எஸ்டீம்டு பர்சனாலிட்டி, தன்னுடைய மதிப்பீடை ரொம்ப ரொம்ப மட்டமாக வச்சிருக்கிறவங்க. அதனால ஏற்படக்கூடிய மற்றவங்க தன்னை பற்றி எப்படி இது பண்றாங்க, தனக்கு ஒரு சரியான இது இல்லையே அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தே வில் கோ ஆன் தேர் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செல்ஃபிஷ்னஸ் அது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ அதில் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஸோ த செல்ஃப் டிசெப்ஷன். அப்புறம் த சென்ஸ் ஆஃப் டெத், மரண உணர்வு. பல்வேறு வகையான உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாக இவ்வுயிர் பூத உலகில் வாழ்வதற்காக சூழ்நிலைகளை பிரம்மா படைத்தார். ஒரு உயிர் தனது உண்மை அடையாளத்தினை மறந்தால் ஒழிய அதனால் பௌதிக உலகில் வாழ முடியாது. ஸோ இந்த உலகத்துல நம்ம வாழணும், பௌதிகமா வாழணும் அப்படின்னா நம்முடைய அடையாளத்தை நம்ம மறந்தா தான் இருக்க முடியும். நம்ம ஆத்மா
ஐம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல வாழ முடியாது, கஷ்டம். அதனாலதான் டிவோட்டிஸ் எல்லாம் வந்து எல்லாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. டிவோட்டிஸ் வந்து தனியா தான் அவங்க ஸ்ட்ரகிள், அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தனியா இருக்கு, மெட்டீரியல் பௌதிகவாதியோட லைஃப் ஸ்டைல் தனியா இருக்கு. 2 பேரும் மிங்கிள் ஆகி ரொம்ப க்ளோஸா இருக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆகையினால் பௌதிக தோற்றத்தின் முதல் நிபந்தனை ஒருவன் தனது உண்மையான அடையாளத்தினை மறப்பதாக இருக்கிறது. மேலும் ஒருவன் தனது உண்மையான அடையாளத்தினை மறந்தால்தான் அவன் மரணத்தை கண்டு அஞ்சுபவன் ஆவான். சோ இதுல அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபியர் ஆஃப் டெத். யாருக்கு இருக்கும்? பௌதிகவாதிகளுக்கு தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஆன்மீக தன்னுணர்வு பெற்றவங்களுக்கு மரணத்தும் பயம் கிடையாது. மரணம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பக்தர்களுக்கு வந்து மரணம் வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. ஏன்னா அது ஒரு என்ட்ரி. எதுக்கு? நெக்ஸ்ட் ஒரு அருமையான விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு, நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு டெத் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ஏன்னா மரணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், எதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வைக்கணும்ன்றத டிவோட்டிஸ் ரெடி பண்ணிட்டு தேர் வெயிட்டிங் ஃபார் தட் ஈவெண்ட். அந்த விஷயத்துக்காக காத்திருப்பாங்க. பட் பௌதிகவாதிகள் எப்படின்னா, ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதுக்குள்ள அதை பண்ணணும், அதுக்குள்ள இதை பண்ணணும் அப்படின்னு they will be frustrated, பதட்டத்திலேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பௌதிக உலகத்துல நம்ம வந்து மேட்ச் ஆக முடியும். இங்க எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அப்ப நம்ம மட்டும் பக்தி பண்ணிட்டு இதை பண்ணு அதை பண்ணிட்டு எல்லாம் அவங்களோட மேட்ச் பண்ண முடியாது. பகவத்கீதை படிச்சுட்டு ஜபம் பண்ணிட்டு இவங்களோட போய் நம்ம அவங்களையும் வச்சு நம்மளையும் வச்சு எல்லாம் ஒண்ணா இருக்க முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். மேலும் ஒருவன் தனது உண்மை அடையாளத்தினை மறந்தால் தான் மரணத்தை கண்டு கொஞ்சுவான். உண்மையில் தூய ஆத்மாவிற்கு ஜனனம் மரணம் கிடையாது. உலக இயற்கையுடனான இவ் தவறான அடையாளமே பரம நெறியாளரின் ஏற்பாட்டினால் வழங்கப்படும் பொருளின் மீதான தவறான உடைமை உரிமை காரணமாகும். உயிர் வாழிக்கு வழங்கப்படும் அனைத்து பௌதிக வளங்களும் பந்தப்பட்ட அவனது வாழ்வில் அவன் அமைதியான வாழ்க்கை வாழவும் தன்னுணர்வு பெறுவதற்கான தனது கடமைகளை முறையாக நிறைவேற்றுவதற்காகவுமே ஆகும். தவறான அடையாளத்தின் நிமித்தம் பந்தப்பட்ட ஆத்மா பரமபுருஷ பகவான் ஆஸ்திகனின் தவறான உரிமை நிலை என உணர்ச்சியினால் பொறியில் மாட்டிக்கொள்கிறான். இச்லோகம் பரமபுருஷ பகவானின் படைப்பே பிரம்மதேவர் என்றும், பௌதிக தோற்றத்தினால் உயிர்வாழிகளை பந்தப்படுத்தும் ஐவகை அஞ்ஞானங்களும் பிரம்மதேவரின் படைப்பே என்றும் கூறுகிறது. ஸோ இந்த 5 விதமான படைப்புகள்ல பிரம்மா இந்த உயிர்வாழிகளை இந்த ஜட உலகத்துல அவங்க நிலை பெறுவதற்கான ஒரு சௌகரியமான விஷயமா இதை கொடுக்குறார். எனது செல்ஃப் டிசெப்ஷன், அந்த சென்ஸ் ஆஃப் டெத், ஆங்கர் ஆஃப்டர் ஃப்ரஸ்ட்ரேஷன், பதற்றத்துக்கு பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய கோபம், இதெல்லாம் இருந்தால் தான் மெட்டீரியல் வேர்ல்ட்ல தொடர்ந்து காரியத்தை செய்ய முடியும். கோபம் வராம நம்ம பதட்டப்படாம இங்க நிதானமா இருந்தோம்னா நம்ம ஆன்மீகத்துக்கு போயிடுவோம். த சென்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஓனர்ஷிப், தவறான உரிமை கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சி நம்மளுதுன்னு சொல்லிட்டே இருக்கோம். பட் ஒன் டே நம்ம அதை விட்டு போறோம், இல்லை நம்ம அதை விட்டுட்டு போகுது. ஸோ இந்த உண்மை தெரியாம இருந்தா தான் இந்த பௌதிக உலகத்துல பட்டோட வாழ முடியும். அந்த இல்லூஷரி பாடிலி கன்செப்ஷன், உடல் ரீதியான பற்றுதல்கள், ஸோ இது எல்லாமே இந்த உடல் மாற்றம் பட போறது அப்படிங்கிறது தெரியாம உடல் தொடர்பான விஷயங்கள்ல நம்ம பற்று வச்சுட்டு அதுக்காக பிரயத்தனம் பண்றது, அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு விதமான ஒரு கட்டு. ஸோ இப்படி 5 விதமான கட்டுகள்னால நம்ம இந்த ஜட உலகத்தோட கட்டப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு தேவையானதை பிரம்மா இந்த 5 விஷயங்களையும் படைச்சிருக்காரு. யாரெல்லாம் இந்த பௌதிக உலகத்துல நிரந்தரமா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 5 கட்டுகளும் மிக மிக உதவிகரமாக இருக்கும். அவங்க இந்த 5ல பிடிச்சுட்டு அவங்க இந்த இந்த பௌதிக உலகத்துல ரொம்ப ரொம்ப சிரமத்தோட ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் அவங்க வாழ முடியுமே ஒழிய நித்தியமான ஆனந்தத்தை அவங்க எந்த நாளும் வெட்டி பிடிக்க முடியாது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலகட்டத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு அதுல இருந்து மாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை உண்டாக்கும். ஸோ அந்த நாளுக்காக அவர்கள் இந்த 5 விதமான கட்டுகள்ல பயிற்சி பெற வேண்டியிருக்கிறது. அந்த நாள் வரும்போது தன்னுணர்வுக்கான பாதைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் பிரம்மா படைக்கிறார். இதை மட்டும் அவர் படைச்சு அவங்கள கட்டி போடல. இந்த பயிற்சி முடிஞ்சு அவங்க அதுல இருந்து தெளிவு பெற விரும்பினால்
அவங்க அடுத்து என்ன செய்யலாம் இந்த கட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் பிரம்மா படைச்சிருக்கார். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நெக்ஸ்ட். திருண்வா பாபியசிம் சிருஷ்டிம் நாத்மானம் பகு அமன்யத பகவத்ஞானபூதேன மனசான்யாம் ததோஸ்ருஜாத். வெரி குட். திருஷ்டுவா காண்பது, பாபியஷீம் பாவகரமானது, சுண்டிம் படைப்பு ந இல்லை, ஆத்மானம் அவருக்கு பகு மிகுந்த மகிழ்ச்சி, அமன்யத உணர்ந்தார், பகவத் முழுமுதற் கடவுளின் மீது தியானம், பூதேன அதனால் தூய்மை பெற்று, மனசா இது போன்ற மனநிலையினால், அந்யாம் அடுத்த, தத அதன் பிறகு, ஆஸ்ருஜத் படைத்தல், இது போன்ற தவறான படைப்பினை பாவமாக கருதிய பிரம்மதேவர் தனது செயலினால் மிக்க மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் அவள் முழு கடவுளை தியானித்து தன்னை புனிதப்படுத்தி கொண்டார். இதன் பின்னர் அவர் படைத்தலில் அடுத்த கட்டத்தை துவக்கினார். எடுத்தவனே இந்த மாதிரி மக்களுடைய அறியாமைக்கு உண்டான தேவையானதை நம்ம படைக்க வேண்டியதா இருக்கே. எதை பிரம்மா விரும்பலையோ, பகவான் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாரு, இந்த கட்டுண்ட ஜீவன்கள்லாம் தப்பிச்சு போகணும், அதுக்காக நான் வழிகாட்டியா இருக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சார். பிரார்த்தனையில முதல் கோரிக்கையா தான் வச்சார். ஆனா இப்போ படைக்க ஆரம்பிச்சோடனே மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த பௌதிக உலகத்தை நிலையா ஒரு ஸ்டடியா கொண்டு போறதுக்கு சில இந்த 5 விஷயங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா இந்த ஜீவன்கள் எல்லாம் பகவானுக்கு எதிரான ஒரு விஷயத்துல மாட்டிண்டு அவங்க அங்கிருந்து ஃபால் டவுன் ஆகி கீழே விழுந்து அந்த பரா பிரகிருதியில இருந்து ஆபரா பிரகிருதிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆபரா பிரகிருதியில அவங்களுக்கு வந்து பரா கியானத்தை எடுத்த உடனே கொடுக்க முடியாது. ஸோ அந்த பரா கியானம் எப்படி போச்சு, அது திரும்பி வர வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுக்கணும். ஆபரால இருக்கக்கூடிய இங்க அசௌகரியங்களை அவங்களுக்கு உணர்த்தினா தான் சௌரியமான அந்த பரா பிரகிருதியை பற்றி அவங்க நினைவு கொள்வாங்க. ஸோ அந்த பயிற்சிக்காக இந்த 5 விஷயங்களை கட்டுண்ட ஜீவன்களை மேலும் கட்டுப்படுத்துவதற்கு பிரம்மா படைச்சாரு. ஆனால் அவரு கொஞ்சம் வருத்தமும் அடைந்தார். எடுத்தோடனே நம்ம இதை படைக்கிறோமே அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்த ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது நல்லதா விஷயங்களை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல என்ன பண்ணிக்கிறாரு, இது போன்ற தவறான படைப்பினை பாவமாக கருதிய பிரம்மதேவர் தனது செயல்நாள் மிக்க மகிழ்ச்சி அடையவில்லை. அதனால் அவர் முழுமுதல் கடவுளை தியானித்து புனிதப்படுத்தி கொண்டார். இதன் பின் அவர் படைப்பின் அடுத்த கட்டத்தை வைக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நல்ல விஷயங்களை படைக்கிறதுக்கு அது இப்ப போறாரு. என்ன நல்லதை படைக்க போறாரு அதையும் பார்த்துலாம். இன்னும் ஒரு ஸ்லோகம் படிக்கலாம் நினைக்கிறேன். சனகம் சனந்தம் ச சனாதனம் அதாத்மபூ சனகம் ச சனந்தம் ச சனாதனமதாத்மபூ சனத்குமாரம் ச முனிம் நிஷ்க்ரியான் ஊர்தவ ரேதச. சனத்குமாரம் ச முனிம் நிஷ்க்ரியான் ஊர்தவ ரேதச. 4 குமாரர்கள். ரொம்ப இவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க. ஸோ இவங்களை மையமா வச்சு குமார சம்பிரதாயம் என்று ஒரு சம்பிரதாயமே உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன ஸோ அதனால இந்த 4 குமாரர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். சனகர் ச மேலும் சனந்தம் சனந்தர் ச மேலும் சனாதனர் அதன் பிறகு ஆத்மபு சுய பிறவியான பிரம்மதேவன் சனத்குமாரர் ச மேலும் மகாமுனிவர்கள் நிஷ்கிரியான் பலன் தரும் அனைத்து செயல்களிலிருந்தும் விடுதலை பெற்றோர் ஊர்த்வ அவர்களது சுக்லம் மேல் நோக்கி எழுவதாகும். ஆரம்பத்தில் பிரம்மதேவர்
சனகர், சனந்தர், சனாதர் மற்றும் சனத்குமாரர் எனும் 4 மாமுனிவர்களை படைத்தார். அவர்கள் அனைவரும் பௌதிக செயல்களில் ஈடுபட விரும்பவில்லை. ஏனெனில் அவர்கள் சுக்லம் மேல் நோக்கி பாய்ந்த காரணத்தினால் அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். இந்த 4 குமாரர்கள் பிறக்கத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து முக்தி பெற்றவர்கள், லிபரேட்டட் சோல்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அவங்க வந்து டைரக்டா கிருஷ்ண உணர்வு தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி பகவானுடைய அந்தரங்க சக்திக்குள்ளேயே பூந்துட்டாங்க. அதனால புறச்சக்தியை அவங்க புரிஞ்சுட்டு அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க. வேண்டாம், எங்களுக்கு தேவையில்லை. பகவானின் விருப்பத்தின் பேரில் அறியாமையினை நோக்கி பயணம் செய்யும் உயிர்களுக்கான அஜ்ஞானத்தினை படைப்பது பிரம்மதேவருக்கு அவசியமாக இருந்தது. ஆயினும் இந்நன்றி இல்லாத செயலை செய்வதில் அவர் திருப்தி அடையவில்லை. ஆகையினால் அவர் ஞானத்தின் 4 கொள்கைகளை படைத்தார். அவை சாங்கியம் அல்லது பௌதிக நிலைகளின் ஆய்வுக்கான நடைமுறை கொள்கை யோகம் அல்லது தூய ஆத்மா பௌதிக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான யோக சக்தி வைராக்கியம். அதாவது உயர்ந்த ஆன்மீக உணர்வில் ஒருவன் தன்னை வேர்த்திக் கொள்வதற்காக வாழ்வின் பௌதிக மகிழ்ச்சியிலிருந்து மறுதளித்து வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுதல், தபஸ் அல்லது ஆன்மீக நிறைவுக்கான மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான தவங்கள். ஸோ இப்படி பிரம்மா வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமான விஷயங்களுக்கு வலிமைப்படுத்துவதற்கான எண்ணத்துல இந்த 4 குமாரர்களை படைச்சதுனால அவங்க பௌதிக வாழ்க்கையை தொட்டு கூட பார்க்க மாட்டேன்ட்டான். அவங்கள்ட்ட நீங்க சரி பிரம்மா என்ன நினைச்சாருன்னா இந்த மாதிரி வச்சு படைப்பு தொழில பண்ண நல்ல பக்தர்கள்லாம் உற்பத்தி ஆவாங்க அப்படின்னு நினைச்சார். அதனால்தான் பிரம்மா இந்த மாதிரி ஒரு முதல்ல செஞ்ச ஒரு படைப்புக்கு ஆப்போசிட்டா இந்த வாட்டி ஸ்ட்ரென்த்தா படைக்கணும், அந்த 5 விதமான பைண்டிங் ஃபோர்ஸ் வந்து விடுவிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரோஜோனி உற்பத்தி பண்ணணும், பக்தர்களை உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சு 4 குமாரர்களை படைச்சார். அந்த 4 குமாரர்கள் நம்ம இது சாத்தியம் இல்லை, நாங்க வந்து பௌதிகத்துக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்மீகத்திலே நிறைவேற்றாங்க. இந்த 4 வகை கொள்கைகள் நிறைவேற்றுவதற்காக ஸோ இந்த மாதிரி தபசு, வைராக்கியம், பற்றின்மையிலிருந்து விடுபடுவது, சித்தி, புத்தியை நல்லா பயன்படுத்து, இந்த மாதிரி 4 விஷயங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சனகர், சனந்தர், சனாதர் மற்றும் சனத்குமார் இந்த 4 பக்தர்களை பிரம்மா படைச்சாரு. பட் என்னாச்சு, அவங்க படைப்பு தொழில ஃபர்தரா நாங்க மேற்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுல அவங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வந்து அதுல கஷ்டம், ஆன்மீகம். அதனால அப்புறம் அடுத்து என்ன பண்ணது, பக்தியில் வளர்ச்சி அடைவதற்காக என்று இந்த சம்பிரதாயங்கள், நிம்பார்க்க சம்பிரதாயம் என்று வழங்கப்பெறும் குமார சம்பிரதாயம் மற்றும் சம்பிரதாயத்தினை உருவாக்கினார். ஸோ இந்த 4 குமாரர்களுடைய ஆச்சாரியராக நிம்பார்க்கர் அப்படின்ற ஒருத்தர் வந்து இந்த குமார சம்பிரதாயம் என்ற சம்பிரதாயத்தினை உருவாக்குற இந்த 4 குமாரருடைய கொள்கைகளை நிம்பார்க்க சம்பிரதாயம் இன்னும் இருக்கு. நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட 4 சம்பிரதாயங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம மத்வ கூடிய சம்பிரதாயம். அடுத்தது இந்த குமார சம்பிரதாயம் என்ற நிம்பார்க்க சம்பிரதாயம். நிம்பார்க்க தான் இதுக்கு வந்து எல்லாம் இந்த 4 குமாருடைய இந்த பிரம்மாவுடைய இந்த 4 கொள்கைகளை மையமாக வச்சு இது உருவாக்கப்பட்டது. முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டில் ஈடுபடாத ஒருவன் ஆன்மீக மேன்மைக்காக எச்செயலும் வெற்றி பெற முடியாது என்பதனால் என் மாமுனிவர்கள் 4 சிறந்த பக்தர்கள் ஆனார்கள். ஆனா இவங்க 4 பேரும் வீண் ஆகல, இவங்களுடைய படைப்பு வீண் போகல. இவங்களால ஒரு பக்திக்கான, கிருஷ்ண உணர்வுக்கான, கிருஷ்ணரை நோக்கி செல்வதற்கான ஒரு சம்பிரதாயம் உருவாக்கப்பட்டது. அதுக்கான ஆச்சாரியரும் உருவாகி போனார். ஸோ அதனால கட்டுண்ட ஜீவன்கள் இந்த மாதிரி ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலுக்கு ஒரு வாய்ப்பை இந்த 4 குமாரர்கள் மூலமாக பெற்றார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் படிச்சுக்குவோம். தான் பபாஷே ஸ்வபூவ புத்ரான் தான்பபாஷே சுபூபு புத்ரான் பிரஜாஸ்ருஜத புத்ரகாஹ பிரஜாஸ்ருஜத புத்ரகாஹ தன்னைச்சன் மோஷ தர்மானோ தன்னைச்சன் மோட்ச தர்மானோ வாசுதேவ பராயணாஹ வாசுதேவ பராயணாக
தான் மேலே குறிப்பிட்ட குமாரர்களுக்கு பாஷே கூறினார். ஸ்வபு பிரம்மதேவர் புத்திரான் புத்திரர்களிடம் பிரஜா பிரஜா உற்பத்தி சுஜாதா படைப்பதற்கு புத்திரகா ஓ அன்பு மைந்தர்களே தத் அந்த நா இல்லை ஜச்சன் விருப்பம் மோஷ தர்மான விடுதலைக்கான கொள்கைகளில் தம்மை ஒப்படைத்தல் வாசுதேவன் முழுமுதற் கடவுள் பராயணா மிகுந்த பக்தியுடையவராக இருந்தார்கள். அவர்கள் நால்வரையும் படைத்த பின் பிரம்மதேவர் அவரிடம் கூறினார், அன்பார்ந்த மைந்தர்களே, இப்பொழுது பிரஜைகளை படைப்பீராக என்று. அவர்கள் முழுமுதற் கடவுளான வாசுதேவிடம் பற்று கொண்டு விடுதலையினை நோக்கமாக கொண்டிருந்ததினால் அவர்கள் தங்கள் விருப்பமின்மையை தெரிவித்தார்கள். சோ 4 குமாரர்களை நீங்க படைக்க ஆரம்பிங்க, பிரஜைகளை படைங்கள். ஏன்னா நல்ல கொள்கைகளோட இவங்க இருக்கிறாங்க, இவங்க படைத்தா நல்ல பக்தர்கள் உருவார்கள் அப்படின்னு பிரம்மா நினைச்சார். ஆனா அந்த 4வருமே தன்னுணர்வு பாதையில உறுதியாக இருந்ததுனால இந்த இல்வாழ்க்கை அதற்கு தடை என்று அவர்கள் அதை மறுத்தார்கள். மிகச்சிறந்த தந்தையான பிரம்மதேவர் வேண்டிக் கொண்ட பொழுதும் கூட அவரது மைந்தர்களான 4 குமாரர்களும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட விரும்பவில்லை. லௌகிக விலங்கை உடைத்தெறிய விரும்புபவர்கள் இல்லற அடிமைத்தனத்தில் தவறாக தொடர்பில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தங்கள் தந்தையும் அதற்கு மேலான பிரபஞ்சத்தையும் பிரம்மதேவரின் கட்டளைகளை குமாரர்கள் இவ்வாறு மறுதளிக்கலாம் என்று மக்கள் கேட்கலாம். இதற்கான பதில் வாசுதேவே பாராயணம் அல்லது முழுமுதலை கடவுளான வாசுதேவரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் எந்த விதமான கட்டுப்பாடும் உடையவன் அல்ல என்பது ஆகும். சோ இதை பாகவதமும் உறுதி செய்கிறது. சோ இப்படியாக இல்வாழ்க்கையில ஈடுபடுவது ரொம்ப கடினமான பௌதிக வாழ்க்கை ஆன்மீகத்துல தன்னுணர்வு பெறுவதற்கு தடையாக இருக்கும். மேலும் அவர்கள் வெளியில வரும்போதே இந்த முக்கியமான 4 ஆன்மீக கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் படைக்கப்பட்டதுனால அவங்க அதை ஏற்க மறுத்தார்கள். ஸோ அதுக்காக நம்ம அப்பனா இல்வாழ்க்கையில இருந்து பக்தி பண்ண சொல்றீங்களே, அப்போ இல்வாழ்க்கை நம்மலாம் பக்தி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க முடியாது. நம்மளுடைய நிலைமை வேற, 4 குமாரோடைய நிலைமை வேற. அவங்க அத்தாரிட்டேட்டிவா அவங்க சேர்ந்தாங்க. அத்தாரிட்டேட்டிவா வந்ததுனால அவங்க அதை எடுத்துக்கல. ஆனா அவங்களுடைய அந்த நிம்பார்க்க சமுதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க நீங்க திருமணம் பண்ணி பக்தி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த பௌதிக உலகத்துல அதுவும் ஒரு வாய்ப்பு தான். சோசியல் ஆர்டர்ஸ், சமூக பிரிவுகளை பிரம்மா உருவாக்கியிருக்காரு இல்லையா, அந்த சமூக பிரிவுகளை ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பக்தி பண்ணுவதற்கு இந்த பௌதிக தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பல்வேறு பிரிவுகள்ல பல்வேறு நிலைகள் அவங்களுடைய சக்திக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ப அனைவருமே கிருஷ்ணாவுடைய பயிற்சி செய்ய வேண்டியவர்கள் அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதாவது அவங்களுடைய சக்திக்கும் விருப்பத்துக்கும் எல்லாருமே 4 குமாரர்கள் மாதிரி சக்தி பெற்றவர்களாக திட மனதோட இருக்க முடியாது. திட உறுதியா இருக்கிறவங்களுக்கு அது உறுதி கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரி மாற்று வழிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இல்வாழ்க்கையும் மற்ற பௌதிக லௌகிக கடமைகளோட சேர்ந்து நம்ம பக்தியை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவனொருவன் உலகப்பற்றுகள் அனைத்தையும் சரி விட்டு நமக்கு முக்தி அளிப்பவனுமான நாம் அடைக்கலம் பெறுவதற்கும் தகுதியுடையவனுமான பகவானின் தாமரை திருவடிகளை சரணடைகிறவனோ அவன் தேவர்கள், பித்ருக்கள், முனிவர்கள், பிற உயிர்வாழ்கள், மனித சமூக உறவினர்கள் அல்லது உறுப்பினர்கள் உள்ளிட்ட எவருக்கும் கடனாளி அல்லன், பணியாளனும் அல்லன். அதனால் தமது சிறந்த தந்தையின் வேண்டுகோள்படி இல்லறத்தார் ஆவதை மறுதளித்த குமாரர்கள் செயலில் எந்தவித தவறும் கிடையாது. யார் ஒரு தூய்மையான பக்தியில ஈடுபட்டிருக்காங்களோ அவர்கள் எல்லா விதமான பொறுப்புகளையும் இருந்தும் விடுவிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது இங்க சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் 4 குமாரர்கள் அவர்களால் ஒரு சம்பிரதாயம் வரப்போறது அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பொறுப்பு எடுத்துட்டு அவங்க இதை மறுத்துட்டு அவங்க அந்த வேலையில இறங்கி போனார்கள். ஸோ அதன் பிறகு சம்பிரதாயத்துல அவர்கள் கட்டுண்ட ஜீவனுக்கு வழிகாட்டிகளாக ஆச்சாரியர் மூலமாக எல்லா விதமான ஏற்பாடும் செய்து தரப்பட்டது அப்படிங்கிற. ஸோ இதோட நான் இந்த செஷன் நிறுத்துறேன்.